எதிர்க்கட்சிகள் தங்களை அடிமை என்று கூறினாலும் கவலைப்பட மாட்டோம் என்றும் அடிமேல் அடி வைத்து வெற்றி காண்போம் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மதுரை தோப்பூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவில்லை என்றால் பதவி விலகுவேன் என தாம் கூறியதற்கு பலர் தன்னை தொடர்பு கொண்டு திட்டியதாக அவர் கூறினார். ஆனால் தமது நம்பிக்கை வீண் போகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுக்கு அதிமுக அரசு கூஜா தூக்குவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதை சுட்டிக்காட்டிய ஆர்.பி. உதயகுமார், 17 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற திமுக தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தங்களை அடிமை என்று கூறினாலும் கவலைப்பட மாட்டோம் என்றும் அடிமேல் அடி வைத்து வெற்றி காண்போம் என்றும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். சாதனையை சட்டமன்றம் படித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் அடிமை என்று சொன்னால் எங்களுக்கு கவலை இல்லை, அந்த அடிமை பட்டம் இருந்தாலும் கவலை இல்லை, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதிலே நாங்கள் அடி முன்னேறதான் செய்வோமே தவிர பின் வாங்க மாட்டோம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்தில் உள்ள அத்தனை செங்கலிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயர் இருக்கும் என்று உருக்கமாக தெரிவித்தார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்று பெயர் சூட்டினால் ஜெயலலிதா பெயர் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக ஆர்.பி. உதயகுமார் கூறினார். இது இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைத்து உயிரை காப்பாற்றுகிற பொக்கிஷமாக வரப்பிரசாதமாக நமக்கு கிடைக்கிற போது அங்கே அம்மா என்ற அந்த 3 எழுத்து மந்திரம் திருப்பெயர் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் என்று இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே கோரிக்கையாக வைத்து